ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஹேர் ஆயில் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த ஹேர் ஆயில் நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட ஹேர் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இதை தேய்ச்சதுக்கப்புறம் நல்ல ஒரு வாசனையாகவும் இருக்கும். இந்த ஹேர் ஆயில் யூஸ் பண்ணுறதுனால இது எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிறத நான் பின்னாடி காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயத்த நான் அவங்க கூட நான் ஷேர் பண்ணுறேன். இந்த ஹேர் ஆயில் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா உடனே நம்மளுக்கு ஹேர் ரொம்ப க்ரோ ஆகிடுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உடனே கிடைக்காது. எந்த ஹேர் ஆயிலாக கூட இருக்கட்டும், நீங்கள் எந்த பிராண்ட் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க. ஆனால் ஃபர்ஸ்ட் நீங்கள் கொஞ்ச நாள் நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னா மட்டும்தான் உங்களோட ஹேர் நல்லா க்ரோ ஆகிறது தெரியும். நீங்கள் ஃபர்ஸ்ட் இப்போ சும்மா ஒரு வாரம்லாம் நான் யூஸ் பண்ணேன், அதுக்கப்புறம் என்னோட ஹேர் லாஸாக தான் ஆகுது, எனக்கு க்ரோவே ஆகலை அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக ஃபர்ஸ்ட்டில் லாஸ் ஆகும். நம்மளோட வீக்கான ஹேர் எல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் கொஞ்சம் போயிடும். அதுக்கப்புறமா க்ரோ ஆகிறது மட்டும்தான் உங்களுக்கு சூப்பராக நல்லா க்ரோ ஆகி வரும். ஸோ அதனால நான் என்ன சொல்கிறேன்னா, குறைஞ்சது ஒரு 3 மாதமாவது நீங்கள் எந்த ஹேர் ஆயில் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். அப்படியே இல்லை நான் வெறும் வேணால் நல்ல ஒரு செக்கில் ஆட்டின கோகோனட் ஆயிலாக இருந்தால் கூட பரவாயில்ல, நீங்கள் டெய்லி கூட அதை தலையில் வச்சு நீங்கள் மசாஜ் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா கூட பரவாயில்ல. அது கூட ஓரளவுக்கு நம்மளுக்கு நல்ல ஹேர் நல்லா வளர்கிறதுக்கு சான்சஸ் நிறையாவே இருக்குது. ஸோ அதோட பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சேர்க்கக்கூடிய சில இன்க்ரீடியன்ஸ் இன்னுமே நம்மளுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக நம்மளுக்கு சீக்கிரமாக முடி வளர்கிறதுக்கு உங்களுக்கு உதவி செய்யும். அப்புறம் நம்ம தலையில் பார்த்தீங்கன்னா ஹீட்னால சார் இது எப்படின்னா நம்மளுக்கு டேண்ட்ரஃப் அந்த மாதிரி விஷயத்தினால கூட நம்மளோட ஹேர் லாஸ் ஆகும் கண்டிப்பாக. ஸோ நம்ம ஒன்றா நம்ம செக் பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட்டில் நமக்கு டேண்ட்ரஃப் இருக்கா, நம்மளோட உடம்பு பாடி ஹீட்னால நம்மளுக்கு ஹேர் லாஸ் ஆகுதா அப்படின்னு ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சதுக்கப்புறமா அதுக்கு தகுந்தாப்புல நீங்கள் ஹேர் ஆயில் இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களோட ஹேர் சூப்பராக வளரும். இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக. இப்போ இந்த ஆயில் செய்கிறதுக்கு தேங்காய் எண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன். தேங்காய் எண்ணெய் ஒரு 200 ml எடுத்துக்கோங்க. அதே மாதிரி இது கேஸ்டர் ஆயில், விளக்கெண்ணெய், இது வெட்டி வேர், இதுவும் இந்த அளவு எடுத்துக்கோங்க. உங்ககிட்ட எக்ஸ்ட்ரா இருந்துச்சு அப்படின்னா வெட்டி வேர் இன்னும் கூட நீங்கள் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். மினிமம் எவ்வளவாது வேணும். இது கருவேப்பிலை நல்லா காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன். வேம்பாலம் பட்டை, நம்ம ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோவில் வேம்பாலம் பட்டை ஆயில் போட்டிருக்கோம். ஸோ இது கொஞ்சமாக ஆட் பண்ணும்போது இன்னுமே உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். இது இது வேப்ப இலை, இது செம்பருத்தி பூ ஒரு 5 எடுத்து வச்சுருக்கேன். நல்லா இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா காய வச்சு தான் நான் வச்சுருக்கேன். ஏன்னா நம்ம ஆயிலில் போடும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாக, ஏன்னா இந்த ஆயில் நான் ரொம்ப சூடு பண்ண போகிறதில்ல. ஸோ அதனால் இந்த மாதிரி ட்ரை இன்க்ரீடியன்ஸாக நம்ம சேர்க்கும்போது நம்மளுக்கு சீக்கிரமாக கெட்டு போகாமல் இருக்கும். இது சம்மங்கி சீட்ஸ், இது 2 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. இது வெந்தயம், இது ஒரு 2 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. இப்போ இது எப்படி செய்யறதுன்னு வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். ஒரு இரும்பு கடாய் இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க. அதில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற எண்ணெயை சேர்த்துக்கலாம். இப்போ இது விளக்கெண்ணெய். இந்த விளக்கெண்ணையும் நான் இதில் ஊற்றிருக்கேன். விளக்கெண்ணெய் ஒரு 2 டீஸ்பூன் ஊற்றிருக்கேன். இது கொஞ்சமாக சூடாகட்டும். சூடானதுக்கு அப்புறமா மற்ற எல்லா பொருட்களையும் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இது கொஞ்சம் சூடாயிடுச்சு. இப்போ நம்ம வேம்பாலம் பட்டை சேர்த்துக்கலாம். வேப்ப இலை, கருவேப்பிலை, செம்பருத்தி பூ, வெட்டி வேர், சம்மங்கி சீட்ஸ், வெந்தயம், இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன், ஹேர் ஆயில் ரெடி ஆயிடுச்சு. ஸோ அந்த கலருமே ஓரளவுக்கு நல்லா சேஞ்ச் ஆகி நம்ம போட்ட வெந்தயம் எல்லாம் பார்த்தீங்கன்னா கருகக்கூடாது. பர்ஃபெக்டாக உங்களுக்கு இந்த ஆயில் நம்மளுக்கு ரெடியாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம உங்களுக்கு காமிச்சிருக்கேன் பாருங்கள், அந்த கலர் ரொம்ப பர்ஃபெக்டாக வந்திருக்கு.
இப்போ நம்ம காய்ச்சின இந்த பொருட்கள் எல்லாத்தையுமே நீங்கள் சேர்த்து ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி இந்த ஆயிலுமே சேர்த்து நீங்கள் அப்படியே கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எண்ணெய் கொஞ்சம் கம்மியாகிற மாதிரி இருக்குன்னா அந்த டைமில் நீங்கள் எண்ணெய் கூட இதில் வந்து எக்ஸ்ட்ராவாக நீங்கள் ஆட் பண்ணி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு இந்த மாதிரிலாம் பிடிக்காது அப்படின்னா ஒரு வாரம் வரைக்குமாச்சும் நீங்கள் நல்லா ஊற வச்சுருங்க. ஸோ ஊற வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அதோட சத்துக்கள் எல்லாமே இந்த ஆயிலில் வந்து உங்களுக்கு இறங்கிடும். ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் ஒரு பாட்டிலில் ஃபில்டர் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு பார்க்குறதுக்கும் சரி அதோட பெனிஃபிட்டுமே உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ நான் சொன்ன மாதிரி தான் எண்ணெய் கம்மியாகிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் மேலே இந்த எண்ணெயை லைட்டாக ஊற்றி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதை பற்றி எந்த பிரச்சனையும் கிடையாது. ஸோ ரொம்ப சூப்பரான ரிசல்ட் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும் இந்த ஆயிலில். இப்போ இந்த ஆயில் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த ஆயில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கலரில் இருக்குது. நம்ம வந்து இதில் வேம்பாலம் பட்டையெல்லாம் வந்து சேர்த்துருக்கோம் இல்லையா, அதனால இந்த கலர் வந்து இருக்குது. ஸோ வேம்பாலம் பட்டைலாம் நம்ம சேர்க்கல அப்படின்னா அந்த அளவுக்கு வந்து கொஞ்சம் ரெட்டிஷாக இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி கலர் வந்து இருக்காது. ஆனால் ரொம்பவே வந்து எஃபெக்டிவாக இருக்கும் இந்த எண்ணெய் பார்த்தீங்க அப்படின்னா. கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து நம்ம எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத ஒரு சின்னதாக வந்து நம்ம பார்த்துக்கலாம். கொஞ்சமாக வந்து கையில் எடுத்துக்கிறேன். அதே மாதிரி இந்த இதில் எடுத்துக்கோங்க. நம்ம தலையில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து அப்படியே வந்து எண்ணெய் வந்து முடியில் படுற மாதிரி எண்ணெய் தேய்க்காமல் நம்மளோட ஸ்கால்பில் படுற மாதிரி நீங்கள் வந்து எண்ணெய் வந்து அப்ளை பண்ணுங்கள். அதே மாதிரி நம்ம ஃபிங்கர் பாயிண்டில் வந்து நம்ம வந்து எண்ணெயை வந்து எடுத்துகிட்டு நம்மளோட ஸ்கால்பில் படுற மாதிரி நல்லா வந்து ஒரு சின்னதாக ஒரு மசாஜ் கொடுங்க. நான் இப்போ பண்ணுறேன் பாருங்கள், அந்த மாதிரி பண்ணுங்கள். அந்த நேராக அந்த உச்சி மாதிரி லைட்டாக வகுடு மாதிரி சின்ன சின்னதாக எடுத்துக்கோங்க. லைட்டாக எடுத்துகிட்டு எல்லா இடத்துலையுமே வந்து எண்ணெய் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. உங்களுக்கு காட்டன் வச்சு பண்ணணும் அப்படின்னா கூட ஒரு காட்டனில் எண்ணெயை வந்து டிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. சும்மா அப்ளை பண்ணுறதோடு விட்டுட்டிங்க அப்படின்னா அது வந்து அவ்வளோ உங்களுக்கு ஒர்க் அவுட் கிடைக்குமான்றது தெரியாது. இந்த மாதிரி சின்ன சின்ன மசாஜ் வந்து உங்களுக்கு கொடுங்க. அப்போ தான் உங்களுக்கு பிளட் சர்க்குலேஷன் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இப்போ ஒவ்வொரு ஸ்டெப்பாக நீங்கள் வந்து பண்ணுங்கள். தலையில் ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மசாஜ் வந்து கொடுங்க. ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரண்ட்டில் வந்து நல்ல மசாஜ் கொடுத்துட்டு அப்புறம் பேக் சைட்லேயுமே வந்து மசாஜ் கொடுக்கணும். ஃபுல்லாக வந்து உங்களுக்கு தலை ஃபுல்லாக மசாஜ் கொடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து ஃபுல்லாக உங்களுக்கு அந்த பிளட் சர்க்குலேஷன் வந்து கிடைக்கும். இதுக்கப்புறம் ஒரு ஸ்டெப் வந்து முக்கியமாக செய்ய வேண்டியது ஒரு ஸ்டெப் இருக்குது. அது என்னன்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இதெல்லாம் நீங்கள் வந்து சின்ன சின்ன இதெல்லாம் நீங்கள் முடிச்சிருங்க. முடிச்சதுக்கப்புறமா இந்த முடியை வந்து இப்படி போட்டுக்கோங்க. போட்டுட்டு இங்கேருந்து நீங்கள் இது இந்த மாதிரி செய்கிறதுனால உங்களோட பிளட் சர்க்குலேஷன் வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ அதனால் உங்களோட முடி வந்து நல்லா வளரும். இந்த மாதிரி சின்ன சின்ன மசாஜ் வந்து நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். இந்த ஆயில் மட்டும் இல்லை, நீங்கள் எந்த ஆயில் யூஸ் பண்ணாலுமே சின்ன சின்ன டிப்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த சின்ன மசாஜ் மாதிரி நம்ம சொல்லுவோம் இல்லையா, அந்த மசாஜ் கூட நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ நம்மளோட பிளட் சர்க்குலேஷன் அப்பப்போ வந்து நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அது கண்டிப்பாக நம்மளோட முடி க்ரோத்தை வந்து கண்டிப்பாக கொடுக்கும். ஸோ இப்போ வந்து நல்ல ஹேர் வந்து நான் வந்து காமிச்சிருக்கேன் பாருங்கள். ஃபஸ்ட்லலாம் என்னோடய ஹேரில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஆயிலெலாம் நான் அப்ளை பண்ணும்போது கையில் அப்படியே அந்த ஆயிலில் ஒட்டிட்டு முடி வந்து கையில் எனக்கு வரும். ஸோ ஆனால் இப்போ நம்ம ரெகுலராக இந்த மாதிரி ஆயில் மசாஜ் இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிற டைமில் ஓரளவுக்கு இதெல்லாம் கண்ட்ரோல் ஆயிடுச்சு. ஸோ எனக்கு ஓரளவுக்கு முடி பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே கம்மியாக தான் வந்து கொட்டிகிட்டு இருக்குது. இப்போது பேசிக்காக முடி கொட்டுறது அப்படிங்கிறது எல்லாருக்குமே இருக்கிற ஒரு விஷயந்தான். ஒரு 10லேருந்து ஒரு 15 முடி வந்து கொட்டுது அப்படின்னா நார்மல். ஸோ அதுக்கு மேலே உங்களுக்கு ஹேர் லாஸ் ஆகுது அப்படின்னா இந்த மாதிரி டிப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுங்கள்.
ரெகுலராக இந்த மாதிரி ஃபாலோ பண்ணணும். ஹேர் பேக்கு, ஹேர் ஆயில் இந்த மாதிரி வந்து நம்ம ரெகுலராக வந்து ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஹேர் லாஸ் வந்து கம்மியாகி நம்மளோட ஹேர் க்ரோ வந்து கிடைக்கும். இந்த ஹேர் ஆயில் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் மட்டும் நம்மளோட மாஸ் ஹெர்பல் கேர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்சால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம இப்போ தான் சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா? ஸோ நிறைய பேருக்கு நீங்கள் ஷேர் பண்ணீங்க அப்படின்னா தான் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு கிடைப்பாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட மீண்டும் உங்களை வந்து சந்திக்கிறேன். பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.